ஹலோ எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஓட்ஸ் சாக்லேட்ஸ் ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3/4 கப் ரோல் ஓட்ஸ், 1/2 கப் ஆல்மண்ட்ஸ் ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்ல ரொம்ப பவுடராக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு கோர்ஸான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐம் புட்டிங் இட் அசைட். இந்த கேக் எல்லாமே பிளெண்டரில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் அண்ட் 1 பிஞ்ச் சால்ட். பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பிளெண்டர் ஜாரில் போர் பண்ணி நல்லா ஃப்ராத்தி மிக்சராக வர பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1/4 கப், அதுக்கு 1/4 கப் மில்க், ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஆட் பண்ணி திருப்பி அதை கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க ஓட்ஸ் ஆல்மண்ட் மிக்சரோட ஒரு 1/4 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். நல்ல குட் குவாலிட்டி கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. டச் ப்ராசஸ்ட் டார்க் கோகோ பவுடராக இருந்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இது பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். அண்ட் ஆடிங் ஒன்லி half டீஸ்பூன். ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி. வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓட் பண்ணுங்க. போர் பண்ணிட்டு ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்ல கம்பைன் ஆற வர திருப்பி கொடுங்க. சாஃப்டாக ஸ்லோவாக கலக்குங்க, இல்லைன்னா கேக்கு குழக்கட்ட மாதிரி வரும். ஸோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அந்த ட்ரை பிட்ஸ் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கேக் டின். ஸோ சின்ன டின்ல வச்சிங்கன்னா கொஞ்சம் டாலாக இருக்கும் கேக்கு. இல்லை ப்ரௌனி மாதிரி தின்னா வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைமென்ஷன் பெரிய டின்ல வைங்க. பேக் ஃபார் 180 degrees. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டின் சைஸ். நான் வந்து டேக்கன் 6 inch டின். ஸோ எனக்கு வந்து 30 minutes ஆயிருக்கு. இப்போ இது சாக்லேட் சாஸோட, ஐஸ்கிரீமோட, வெனிலா ஐஸ்கிரீமோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாக்லேட்டாக சாப்பிடணும் அப்படின்னு க்ரேவ் ஆச்சுன்னா யூ கேன் ஹாவ் திஸ். பர் ஸ்லைஸ் இட் இஸ் ஒன்லி 90 calories. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்தி. நம்ம இதில் எந்த ப்ராசஸ்டு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல. மைதா கிடையாது. இட்ஸ் ஹெல்தி ஓட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஹாவ் ப்ரௌனி பைட்ஸ். இதில் ஒரு இந்த டெக்ஸ்டர் இருக்கு இல்லையா, ஆல்மண்டோட டெக்ஸ்டர், அதாவது நல்ல ஒரு சியூயி ஃபீல் கொடுக்கும். நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெனிலா ஐஸ்கிரீம் கூட கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் ஹாட்டாக இருக்கும்போது காலியாகிடுங்க. ஸோ என் பையன் வந்து எடுக்கிறான். நான் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் வந்து பார்த்துட்டே இருந்தான். வாங்கிட்டு போயிடுறான் என் கையிலேருந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ கேன் லைக், share and subscribe. Now you know healthy baking recipes வந்துட்டே இருக்கு. Please subscribe to us.